நம்ம எம்பவர் ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஆல்ரெடி பிரித்த பாக்ஸு, அதனால் ஓப்பன்லேயே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். நார்மலாக நமக்கு எம்பவர் ப்ரோ கிட் இருக்குது, அதோட ஆண்டனா வந்துடும். அடுத்து ஒயரிங் கிட் இருக்குது. மேனுவல் இருந்துச்சு, அது என்கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நம்ம பாக்ஸில் நம்ம கிட்ட இவ்வளோ தான் இருக்கும். ஒயரிங் கிட்ட ஒன்று இருக்கும், ஆண்டனா கிட்டோட நமக்கு எம்பவர் ப்ரோ கிட்ட வந்துடும். இந்த எம்பவர் ப்ரோ வந்து ஒரு எல்என்டியோட மேக்கில் இருக்க யூனிட் இது. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RYB நம்ம 10 கொடுத்துருக்காங்க. அடுத்து 18 S1 S2 இது 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலுக்காக. அதுக்கப்புறம் நிறைய எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடிஸ் நம்ம டிலேஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நெட்வொர்க் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா நம்ம நெட்வொர்க் என்ன இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து பவர் இண்டிகேஷன், பவர் இருக்கா இல்லையாங்கிறதுக்காக. அடுத்து டிஆர்னு என்னென்னா ட்ரை ரன். அதுக்கப்புறம் யூவிஓவி என்னென்னா அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ். அடுத்து எஸ்பி அண்ட் பேலன்ஸ் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சிங்கிள் ஃபேஸிங் அண்ட் பேலன்ஸ், அதோட இண்டிகேஷன் அது. அடுத்து ஆன் டிலே, ரீசெட் டிலே, எஸ்டி டிலே என்னென்னா உங்களுக்கு ஸ்டார்டர்லேயும் நம்ம இதுக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம், அந்த தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆக்டிவ் பைபாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அடுத்து லோட் செட், இதெல்லாம் நம்ம வர வீடியோவில் பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். அடுத்து இது நம்ம முக்கியமானது சிம் ஸ்லாட். இதில் தான் நம்ம சிம் போடணும். சிம் எதுக்கு நம்ம போடுறோம்னா அப்போ தான் நம்ம மொபைலால் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதிலே பொசிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன பொசிஷன் சிம்மு என்ன மாதிரி இன்செர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான இது இருக்குது இதில் என்னன்னா, உங்களுக்கு இதில் ஜியோ சிம் மட்டும் போட முடியாது. ஜியோ சிம் போட முடியுதுன்னு நம்ம கம்பெனி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. மற்ற சிம் நம்ம எந்த நெட்வொர்க்கான போட்டலாம். இதில் நம்ம பொசிஷன் எந்த மாதிரி பொசிஷன் இருக்குது, அந்த சிம் கட்டு எப்படி இருக்குன்னு இதிலே காட்டிட்டாங்க. அடுத்து என்னன்னா நமக்கு இதில் ஆண்டனா என்ன இருக்குன்னா நம்ம என்ன பார்க்கலாம் தெரிச்சு. இது ஆண்டனா எதுக்காகனா சில ஏரியாவில் டவர் இருக்காது, அதுக்காக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு எப்படியும் நமக்கு ஒரு 2 மீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். இது ஸ்டிக்கர் டைப் தான் இருக்குது. இது உங்களுக்கு நல்லா பாருங்கள், இதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சும்மா ஸ்டிக்கர் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஸ்டிக் பண்ணி எங்கே வேணால் நம்ம ஒட்டிக்கலாம், ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஒயரிங்கும் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்ட்ரோல் ஒயரிங் பண்ணுறதுக்காக. இதையும் பார்த்துருவோம். இதில் ஒரு 6 டெர்மினல் கொடுத்துருக்காங்க, 6 ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, RYB, S1, S2, 18 3 டெர்மினல் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டரில் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 2 பக்கமும். இது இன்னும் யூஸ்ஃபுல்லாக நமக்கு நம்ம கிட்டு சைடு கொடுக்கறதுக்காக இந்த பின் லக்கும் கொடுத்துக்கிறது, ஸ்டார்டர் சைடில் கொடுக்கறதுக்காக யூடைப் லக்கு கொடுத்துட்டாங்க. அவங்களே லக் அடித்து கொடுத்தனா நமக்கு ஸ்டார்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நார்மலாக நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இனிமேட்டு வர வீடியோவில் இது எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வர வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வித டவுட்டாக இருந்தாலுமே நம்ம கமெண்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வேறு ஸ்டார்டர் எதாக இருந்தாலுமே உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்.